शिवाय गुरुवे नमः श्रीमात्रे नमः. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமः. இந்த டிவைன் இன்லைட் சேனல் பார்க்கும் அனைத்து அன்பர்களுக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு இந்த இப்போ நடக்கிற இந்த அஷத நவராத்திரியை முன்னிட்டு தான். நம்ம இது மாதிரி நவராத்திரி வருஷத்தில் 4 தடவை வரும். இந்த நவராத்திரி மெயினாக வராகி தேவியை பேஸ் பண்ணி வருது. அவங்கள முக்கியத்துவம் பண்ணி அவங்களோட சாதனை பண்ணும்போது அவங்களோட அருள் அதிகமாக கிடைக்குது. அது இல்லாமல் நமக்கு இந்த மாதிரி நவராத்திரியில் நம்மளோட இஷ்ட தெய்வத்தை உள்ள சாதனாவும் பண்ணலாம். அது இல்லாமல் இந்த மாதிரி நவராத்திரி டைமில் நம்ம சாதனாவும் இல்லை அவங்களோட அந்த தேவியோட ஸ்தோத்திரம் படிக்கிறது நமக்கு அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் பின்ன அவங்களோட சக்தி பல மடங்கு கூட்டி கொடுக்கறதுனால இது எல்லாருமே பண்ணுறது நல்லது. ஏன்னா இப்போ இந்த டைமில் பண்ணக்கூடிய சாதனோட சக்தி அட்லீஸ்ட் இந்த 1 இயர் ஃபுல்லாக அவங்களுக்கு 1 வருஷம் ஃபுல்லாக அது உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ அதுதான் இந்த நம்பிக்கை. முக்கியமாக இப்போ நம்ம எந்த சாம்பிரதாயத்தில் இருந்தாலும் அந்த சம்பிரதாயத்தில் உள்ள தெய்வங்களை நம்ம வணங்குறது இந்த டைமில் நல்லது. ஏன்னா எந்த சக்தி விஷ்ணுவாக இருந்தாலும் சரி, இப்போ கணேஷாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பேக்ரவுண்டாக மூலமாக இருக்கிறது ஒரு சக்தி தான். ஸோ அதனால் நீங்கள் அவங்க மந்திரத்தை சொன்னாலும் சரி, அப்போதைக்கு இந்த சக்திகள் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சக்தி ஃபிமைன் எனர்ஜி நமக்கு அதிகமாகி நமக்கு அதை நம்மளோட சொல்லப்போனால் நம்மளோட கர்மாஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நவராத்திரிகள் டைமில் யூட்டிலைஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட கர்மா ஃபாஸ்ட்டாக பேர்ன் பண்ணுறதுக்கு கூட சக்தி கிடைக்கும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா இப்போ இந்த நவராத்திரி வாராகியை பற்றி சொல்லப்படுது. வாராகியோட உருவம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஒரு வைல்டு ஒரு பன்றியோட உருவம் தான். பன்றினாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலத்துலேருந்து ஒரு அடியில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் எடுக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளதான் அந்த பன்றி. ஸோ அதே மாதிரி நம்மளோட டீப் ரூட்டட் கர்மாஸ் நம்மளால் அது கிளென்ஸும் பண்ண முடியும். அதை சிலப்போ வெளியே எடுத்து கொடுக்கும். ஸோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு உண்டான சக்தியும் இந்த மாதிரி டைமில் நமக்கு கிடைக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி சாதனை பண்ணுறது. அட்லீஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், அட்லீஸ்ட் இந்த ஈவினிங் இந்த மாதிரி நவராத்திரி டைமில் அட்லீஸ்ட் ஈவினிங் ஏதாச்சும் எதாவது நம்ம அபிராமி அந்தாதியோ இல்லை லலிதா சகஸ்ரநாமமோ இல்லை துர்கா சப்தஸ்லோகி துர்கா சப்தசதி படிக்கணும்னு அவங்க அதுவும் படிக்கலாம். பின்ன தேவியோட ஸ்தோத்திரம் கவசம் இது எல்லாமே நம்ம ரெகுலராக படிக்கும்போது அட்லீஸ்ட் இந்த 9 days உங்களுக்கு அதோட பலன் அதிகமாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வாராகி தேவியை பற்றி கொஞ்சமாக பார்க்கலாம். என்ன ஏன் ஒரு சரித்திப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த சீசன் பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலாக இந்த வழிபாடு ஒரு கிராமத்து வழிபாடு தான் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த வில்லேஜஸ்லாம் அவங்களோட நிலத்தில் உள்ள அந்த விளைச்சலை கூட்டுறதுக்காக அவங்க பூமாதேவியை வணங்குற ஒரு டைம் தான் இது. ஸோ அந்த பூமாதேவியோட ஈக்குவலண்ட்டு தான் வாராகி தேவி, பூமாதேவின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அந்த வாராகி தேவியை நம்ம வழிபடும்போது நமக்கு அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்குது. அவங்க அப்படின்னா அது இல்லாமல் நமக்கு நம்மளோட உடல் ரீதியான உள்ள நோய்களும் தீருது, ப்ரொடெக்ஷன் கிடைக்குது, பின்ன நம்மளோட மைண்ட் கிளாரிட்டியும் கிடைக்கும். அவங்க ஆக்சுவலாக ஒரு என்ன சொல்லப்போனால் எப்படி ஒரு நிலத்தை நம்ம எப்படி கிளியர் பண்ணுறோமோ அது மாதிரி அவங்களோட வழிபாடு அவங்களோட ஸ்தோத்திரங்கள் நம்மளோட மைண்டை ஸ்டில் பண்ணி ஒரு கிளியர் டிசிஷன் நம்மளோட ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பயன்படுது. நீங்கள் முக்கியமாக இதோட ஃபேமஸான ஒரு கோயில் பார்த்திங்கன்னா நம்ம வாரணாசியில் பார்க்கலாம். பாதாள வாராகி ஒருத்தங்க அவங்க மோஸ்ட்லி அந்த வாராகி தேவி அந்த டெம்பிள் எல்லா டைமும் ஓப்பன் கிடையாது. காலையில் ஓப்பன் பண்ணுவாங்க, அதில் ஒரு 1 or 2 hours கழிச்சு அந்த தர்ஷன் அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் வாராகி தேவியை நம்ம நேராகவும் பார்க்க முடியாது. ஒரு மேலே போய் அவங்களோட ஒரு சின்ன ஓப்பனிங் வழியாக தான் அவங்கள பார்க்க முடியும். ஸோ அவங்க ஏன்னா அந்த வாராகி தேவி அவங்க வாரணாசியோட நைட் கார்டியன். அவங்க அந்த வாரணாசியை நைட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. டே டைமில் பைரவரை நைட் டைமில் அம்மா வாராகி தான் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் திருப்பி ரிட்டர்ன் வருவாங்க. அந்த டைமில் நமக்கு ஒரு 2 hours ஒரு தர்ஷனம் தர்றதா அந்த டெம்பிள் அவசியம் போங்க. நல்லாயிருக்கும், நல்ல அவங்க எனர்ஜிஸும் நல்லாயிருக்கும் அந்த இருக்கிற எனர்ஜிஸ். ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மற்ற எல்லா இடத்துலையுமே இந்த ஒர்ஷிப் அதிகமாக வந்துடுச்சு. ஏன்னா இது
ஆக்சுவலாக இவங்க வந்து பூமாதேவியோட ஈக்குவலன்னால இவங்க கொஞ்சம் இந்த எனர்ஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து எப்படி நம்ம நம்புறது அப்படின்னா இது மாதிரியான ஒரு எனர்ஜிஸ் வந்து இருக்குது உலகத்தில். இப்போ அந்த லக்ஷ்மியோட சக்தி தான் வாராகி இதை விட ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்டிங்கான ஒரு கான்ஷியஸ்னஸ் வந்து சாக்தர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்குண்டான மந்திரங்கள் சூஸ் பண்ணி அந்த எனர்ஜியை அவங்க டேப் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி நம்ம டேப் பண்ணும்போது அந்த எனர்ஜிஸ் நம்மளுக்கு வந்து நம்மளோட என்ன சொல்ல போனால் நம்மளோட உடம்புல உள்ள நோய்கள், நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வேகமாக கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நம்ம பாருங்க, நம்ம ஹியூமன் பீயிங் தான், நம்மளோட உடம்புல கான்ஷியஸ்னஸ் இருக்குது. நம்ம நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். நம்மளோட கான்ஷியஸ்னஸ்ஸே பாருங்கள் எந்த அளவுக்கு யோசிக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்யூச்சர், பாஸ்ட்டு, நமக்கு இது வேணும் அது வேணும், நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு இந்தளவுக்கு ஒரு சின்ன கான்ஷியஸ்னஸை யோசிக்கும் போது நீங்கள் எடுத்துங்க இந்த பிரம்மாண்டத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகள், பின்ன பாக்கி உள்ள கிரகங்கள், எல்லா பிளானட்ஸ், இந்த ஹோல் ஸ்பேஸையும் கவர்ன் பண்ணக்கூடிய ஒரு கான்ஷியஸ்னஸ்க்கு நம்மளோட கான்ஷியஸ்னஸ் நம்ம நினைக்கிறோன்றது தெரியாதா? உண்மையிலே முக்கியமான அந்த அறியாமையே என்னென்னா, நம்ம இந்த சின்ன கான்ஷியஸ்னஸ்க்கு ஒரு இறை சக்தி நம்ம இது மாதிரி டைமில் வணங்குறது அந்த கான்ஷியஸ்னஸ்க்கு தெரியாதுன்னு நினைக்கிறது தான் பெரிய அறியாமையே. ஆக்சுவலாக அந்த பெரிய அதாவது ஒரு கடலில் ஒரு அலை, அந்த அலை வந்து நம்ம தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறது எந்தளவுக்கு ஒரு அறியாமையோ அதே மாதிரி தான் நம்மளோட கான்ஷியஸ்னஸ் வந்து அந்த இது மாதிரி. இப்போ வாராகின்ற ஒரு சக்தி வந்து பரபிரம்மோட சக்தி தான், ஒரு சிவனோட ஒரு சக்தி. ஏன்னா அவங்க பஞ்சமின்னு கூட சொல்கிறோம் நம்ம, ஓகேவா? ஸோ அந்த பஞ்சமி டைமில் வந்து அவங்கள வணங்குறது ரொம்ப, அவங்களுக்கு இன்னொரு பேரும் பஞ்சமி தான். ஸோ அவங்களுக்கு தெரியாதா நம்ம ஒரு கான்ஷியஸ்னஸ், அவங்களோட மந்திரமும் அவங்களோட ஏன்னா ரிஷிகள்லாம் அந்த மந்திரத்தை டேப் பண்ணி அவங்க அழகாக வச்சுருக்காங்க. அந்த ப்ரொசீஜர், அந்த சாதன ப்ரொசீஜர்லாம் வச்சுருக்காங்க. அதை நம்ம மீண்டும் ஜபிக்கும் போது சொல்லும் போது அவங்க கூட கனெக்ட் ஆகிறோம். ஸோ அந்த கனெக்ட் ஆகும்போது அந்த பிரம்மாண்டத்தில் உள்ள கான்ஷியஸ்னஸ் அதுவும் நம்ம கூட கனெக்ட் ஆகும்போது நமக்கு வேண்டிய விஷயங்கள் அது கொடுக்குது. உதாரணத்துக்கு நமக்கு ஹீலிங் எனர்ஜிலாம் வேணும்னா ஹீலிங் எனர்ஜி கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. பின்ன நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்தை செய்கிறோம், நமக்கு மனசு கிளாரிட்டி இல்லை, அது கொடுக்குது. நம்ம ஜென்ரலான ப்ரொடெக்ஷன்னா நமக்கு அப்புறம் இந்த நம்ம லோகத்தில் நம்ம நினச்சிருக்க நம்ம மட்டும்தான் இருக்கும். நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதில் நம்மளோட அதை மட்டும் தான் நம்ம உண்மை நினச்சிட்ருக்கோம். நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்குது. ஏன்னா நம்மளோட உதாரணத்துக்கு இன்னும் கூட சயின்ஸ் நம்மளோட இதை வந்து இதுன்னு சொல்லுவோம், நம்மளோட உயிர், நம்ம ஆத்மா, அதை வந்து அவங்க வந்து ப்ரூஃப், ஆனால் இருக்குது, அது யாருமே போயின்னு சொல்ல முடியாது. ஸோ அது இருக்குது. ஸோ அது இல்லாமல் எக்ஸ்டர்னல் பீயிங்ஸும் இருக்குது. நம்மளோட தாட்டை அவங்க தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து இறை சக்தியோட, இறை சிந்தனையோட, இறை ஜபங்கள் பண்ணும்போது அந்த இறை சக்தியோட தாட் வருது. நம்ம ஏதாவது ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் திங்கிங்கை வைக்கும் போது கோபம் வரும். அப்போ வேறு ஏதாவது ஒரு சக்தியோட எமோஷன்ஸும் நமக்கு வருது. இப்போ அதெல்லாம் கலையணுன்னா இது மாதிரி நவராத்திரியில் இது மாதிரி ஜபங்கள் பண்ணுறது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு எங்களுக்கு வாராகி தேவி எங்களுக்கு எந்த மந்திரமும் தெரியலனா நீங்கள் சிம்பிளாகவே எடுத்து பண்ணலாம். ஈவன் நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு சில லைன்ஸே வருது பார்த்திங்கன்னா, விஷங்க பிராணஹரண வாராகி வீரநந்தித்யா. அதையே நம்ம வந்து முன்னாடி ஸ்ரீ மாத்திரை நம்ம முன்னாடி பின்னாடி போட்டு நம்ம அதை வந்து அவங்க அதே திரும்ப ஜபிக்கலாம். அது மாதிரி நம்ம பண்ணும்போது அவங்க மந்திரம் இல்லைன்னா வாராகி வெளியில் பக்கத்தில் கோயிலெலாம் இருந்தால் அந்த கோயிலில் போய்க்கிட்டு அடிச்சுக்கணும். டெய்லி அவங்களோட நாம ஜபம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அவங்களோட கவசம்லாம் இப்போ யூடியூப்பில் நிறையாவே அவைலபிள். ஸோ அதெல்லாம் ரெகுலராக கேட்குறது. ஸோ அப்போ அந்த சக்தி வந்து நம்ம சக்தி கனெக்ட் பண்ணுறோமோ சக்தி இம்மீடியட்டாக வந்து நமக்கு வந்து ப்ரொடெக்ஷனும் நமக்கு காப்பும் கொடுக்குது. ஆக்சுவலாக ஏன்னா இது மாதிரி டைமில் தான் அதை யூட்டிலைஸ் பண்ண முடியும். மோஸ்ட்லி இந்த மாதிரி நவராத்திரி பப்ளிக் சொல்கிறதில்ல. மோஸ்ட்லி இந்த சாதர்கள் அந்த தெய்வ உபாசனையில் இருப்பாங்க, அவங்க ரெகுலராக பண்ணுறாங்க. ஆக்சுவலி சாதாரண மக்களும் இந்த யூட்டிலைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். ஏன்னா அவங்களோட டே டு டே லைஃப் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸு அது எல்லாமே இது சால்வ் பண்ண முடியும். ஆனால் அதே மாதிரி எந்த ஒரு ஒர்ஷிப்பும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக பண்ணும்போது தான் அதோட பலன் கிடைக்கும். நம்ம ஏதோ ஒரு நாள் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நினைக்கல, ஆனால் ஒரு ரெகுலரான ஒரு ஹேபிட், ஓகேவா? அந்த ஹேபிட்டில் நம்ம வச்சுக்கும் போது இப்போ காலையில் எழுந்துச்சி இத்தனை மணிக்கு நம்ம இந்த ஸ்தோத்திரம் படிக்கிறோம், இந்த லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிறோம், இல்லை அபிராம எந்தாதி படிக்கிறோம். அட்லீஸ்ட் அதில் எல்லாம் ஃபுல்லாக படிக்கும்னா அதில் 2-3 ஸ்தோத்திரத்தை எடுத்து அந்த தேவி ரசிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது நீங்கள் ரசிச்சிங்கன்னா அப்போ அந்த தேவியோட கனெக்ட் ஆகிறீங்க. நம்மளோட தாட்ஸே அவங்க தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் புரியுதுங்களா? நம்ம ரெகுலராக பண்ணும்போது அந்த தாட்ஸ் ரொம்ப கிளாரிட்டியாகவும் நல்லாவும் இருக்கும்.
நம்மளால் நம்ம டே டு டே லைஃப்பில் உள்ள ப்ராப்ளம்ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் இருக்கிற எனர்ஜியை அவங்க இன்க்ரீஸ் பண்ணி தருவாங்க. ஒரு எனர்ஜி செரைனாக இருக்கும், நம்ம தாட்டும் கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஏன்னா வராகி தேவியை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா அவங்கள பற்றி நீங்கள் சொல்லலாம், இவங்க லலிதா தேவியோட கமாண்டர் இன் சீஃப்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் லலிதா தேவின்றது அம்மா பரபிரம்மம். அவங்களோட என்ன சொல்ல போகிறோம், ஒரு ஆக்ஷன் பார்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி உள்ள வீடியோஸில் நம்ம பஞ்சகோஷத்தை பற்றியும் பண்ணியிருக்கோம். அந்த பஞ்சகோஷம், இந்த அன்னமய கோஷம், அந்த பஞ்சபூதத்துக்கு அதிபதி இவங்க தான். ஓகேங்களா? பஞ்சபூத மனசு ரீதியாக அவங்க அதே மனசு தான் அந்த பஞ்சபூதத்தையும் இயக்குது. அந்த எனர்ஜி தான் மேட்ராகவும் மாறி இருக்குது. ஸோ அந்த மேட்ராக இருக்குது. அதனால தான் அவங்க பூமாதேவின்னு சொல்கிறாங்க, சாலிட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஓகேங்களா? அவங்க தான் அது சாலிட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தான் நம்ம வாராகி தேவி அப்படின்னு சொல்கிறோம். அவங்க தான் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அவங்க தான் அதில் பியூரஸ்ட் ஃபார்ம். அதில் புரியுதுங்களா? அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் தான் நம்மளுக்கு கிளியர் பண்ணுது, நம்மளோட தேவைகளையும் நம்மளோட வேண்டுதலையும் நிறைவேற்றுது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி நவராத்திரி டைமில் ரெகுலராக லலிதா சகஸ்ரநாமம் இல்லை பிராமந்தாதி இதெல்லாம் நம்ம ரிசைட் பண்ணும்போது நம்மளுக்கு அவங்களோட சக்தி கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோஸில் ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். நன்றி.